ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு யூனிக்கான டிசைன் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு வி ஷேப்பில் நெக் ட்ரா பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மேங்கோ மோட்டிஃப் 3 சைஸில் போட்டிருக்கேன். மேலே குட்டியாகவும் அடுத்தடுத்து கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டுட்டு உள்ளே செக்குடு டிசைன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிசைனுக்கு எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த கிளாத் ரொம்ப லேஸாக இருக்கனால நம்ம கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணணும். இது பேப்பர் கேன்வாஸ். எம்ப்ராய்டிக்குன்னு மிஷின் எம்ப்ராய்டிக்குன்னு கேட்டால் பேப்பர் கேன்வாஸ் கிடைக்கும். இதை நம்ம ஃப்ரேமு கீழே இந்த மாதிரி நெக்குக்கு நேராக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ நெக்குக்கு சாட்டன் ஸ்டிச்சு தான் போட்டுட்டு இருக்கேன். சாட்டன் ஸ்டிச்சு கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டில் போட்டுக்கலாம். இப்போ வளைவு வருது பாருங்கள். ஒரு கையை இப்படி நான் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கணும். இன்னொரு இதை ஃப்ரேமில் இப்படி வச்சுருக்கணும். அதாவது 2 கையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு கை மட்டும் ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கணும். பாருங்கள், ஃப்ரேமை நான் லைட்டாக மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி அந்த வளைவு வர நல்லா ஷார்ப்பாக கொண்டு போகணும். ஷார்ப்பாக கொண்டு போயிட்டு இப்போ அடுத்த சைடு போடும்போது ஃப்ரேமை டைரக்ஷன் மாற்றிக்கணும். டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் அந்த வளைவு ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் தான் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஸ்டோன் செயின் இந்த மாதிரி 2 செயின் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் அது மேலே போடணும். ஸ்டோன் செயினெல்லாம் ஸ்டிச் பண்ண கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டே தான் யூஸ் பண்ணுறேன். அதில் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியாது. இப்போ இந்த வளைவு வருது பாருங்கள். வளைவு வர்றப்ப இங்கே ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு அடுத்து தான் நம்ம அடுத்த சைடு போடணும். இப்போ அந்த வளைவுக்கு நேராக நம்ம கரெக்டாக அந்த ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும். அந்த ஷேப் கரெக்டாக கொடுத்தா தான் அந்த வி நெக் கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் சில்க் த்ரெட்டில் சாட்டன் ஸ்டிச்சு தான் கொடுக்குறேன். சாட்டன் ஸ்டிச்சே ஃபுல்லாக கொடுக்காம நம்ம டபுள் கலராக கொடுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் மட்டும் சாட்டன் ஸ்டிச்சில் போட்டுட்டு அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த சாட்டன் ஸ்டிச் போடுங்க. இதே மாதிரியே கேப் விட்டு விட்டு சாட்டன் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது ஒரு டபுள் கலரில் ஒர்க் பண்ணுற ப்ளவுஸு. டபுள் கலர் மிக்ஸ்டான மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி கேப் விட்டு விட்டு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன். ஸ்கை ப்ளூ கலரில் அந்த கேப் விட்டுருக்கோம் பாருங்கள். அங்கே எல்லாமே ஸ்கை ப்ளூ கலரில் சாட்டன் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே கொடுத்துட்டு நம்ம அந்த ஸ்டோன் செயினுக்கு பக்கத்துலேயே ரன்னிங் ஸ்டிச்சில் கொண்டு போனோன்னா தெரியாது அந்த கலர் நமக்கு. இப்போ ப்ளூ கலரில் சாட்டன் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த இதுக்கு ரன்னிங் ஸ்டிச்சிலே பக்கத்து இதுக்கு கொண்டு போங்க. இதே மாதிரியே இப்போ ஃபுல்லாக முடிச்சிடலாம். முடித்ததும் ஸ்டோன் செயின் பக்கத்துலேயே வச்சு இந்த பார்டர் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோனை இப்போ நான் காட்டுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. ஸ்டோனை கிராஸாக வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டோன் காயறதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே த்ரெட் ஒர்க் கொடுத்துடலாம். இந்த மேங்கோ மோட்டிஃபில் உள்ளே செக்குடு பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு அடுத்து அந்த செக்குடு பேட்டர்னில் ஃபுல்லாக ஒரே அளவுலேயே சாட்டன் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் திக்காக கொடுத்துக்கோங்க இந்த சாட்டன் ஸ்டிச்சை. இப்போ உள்ள செக்குடு பேட்டர்ன் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இந்த மேங்கோ மோட்டிஃபுக்கு அவுட்டர் லைன் இருக்குது பாருங்கள், அங்கே தான் நம்ம வந்து பிங்க் கலரில் வந்து சில்க் த்ரெட்டில் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த வளைவு மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் வந்து பட்டன் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து ப்ளூ அண்ட் பிங்க் கலரில் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ ரன்னிங் ஸ்டிச்சில் இந்த மாதிரி பாதியாக இதை பிரிச்சுக்கிட்டு மறுபடியும் மேலே வந்து ரன்னிங் ஸ்டிச்சில் அதே ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து கொண்டு வந்துருக்கலாம். கொண்டு வந்துட்டு இப்போ நான் எப்படி வந்து சொல்லி கொடுக்குறேனோ அதே மாதிரியே ஒரு லைனாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். சாட்டன் ஸ்டிச்சே இந்த மாதிரி கேப் விட்டு லைன் வர்ற மாதிரி போடுறோம். கோடாக போட்டுக்கணும். அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் ஃப்ரேம் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஒரு கோடுக்கும் இன்னொரு கோடுக்கும் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டால் போதும். இந்த மாதிரி பண்ணுறப்ப இது வந்து யூனிக்கான ஸ்டிச்சாக இருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற சாட்டன் ஸ்டிச்சில் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஃபேன்சி டிசைனாக இருக்கும். இப்போ பாருங்கள், பென்சிலில் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களால் வந்து ஃப்ரீ ஹேண்டாக போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா பென்சிலில் இதே மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த மேங்கோ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கிராஸாக வந்து கொடுத்துக்கணும். அந்த நம்ம போடுற லைன் வந்து நேராக இருக்கக்கூடாது, நேராக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கிராஸாக வந்து கொடுத்துக்கலாம் லைனை. நெக்ஸ்ட் அது மேலேயே நான் இப்போ வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். பாருங்கள், ஃபுல்லாக கொடுத்தது எவ்வளோ அழகாக அது ஃபேன்சி மாடலாக இருக்குன்னு. இப்போது இதுக்கு வந்து அவுட்டர் லைன் வந்து ஸ்டோன் செயின் தான் கொடுக்குறேன். ஸ்டோன் செயினை அந்த வளைவுக்கு நேராக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வளைவுக்கு நேராக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த மேங்கோ மோட்டிஃபுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஸ்டோன் செயினை நல்லா வளைச்சி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணும்போது அந்த நீடில் மேலே ஸ்டோன் செயின் வந்து பற்றாமல் இருக்கணும். இப்போ ஸ்டோன் செயின் மேலே நீடில் வந்து பட்டுச்சுன்னா அந்த ஸ்டோன் செயின் வந்து கீழே வந்து விழுந்துடும். ஸ்டோன்லாம் கீழே விழுந்துடும், உடஞ்சிரும். இல்லைன்னா அந்த ஸ்டோன் செயினே ஃபுல்லாக வந்து கட் ஆயிரும். அடுத்து மறுபடியும் நம்ம விட்ட இடத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து உள்ளேயும் நான் வந்து ஸ்டோன் செயின் தான் கொடுத்துக்கிறேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஃபேன்சி மாடல் மாதிரியே தான் இருக்கும். நல்லா ஒரு ஃபேன்சி சாரீக்கு வந்து இதை வியர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம். இதோட அவுட்லுக் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. மேங்கோவுக்கு ஃபுல்லாக வந்து அவுட்லைன் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிளிட்டர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இது வந்து கிளிட்டர் த்ரெட் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கடைகளில் வந்து கிடைக்கும், ஆரி ஷாப்பில். இதை தான் இப்போ இந்த ஸ்டோனுக்கு அவுட்லைனாக வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு அவுட்லைன் வந்து ரன்னிங் ஸ்டிச்சிலே தான் கொடுக்குறேன். இது கொடுக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து கொடுக்கணும். ஏன்னா அந்த நீடில் வந்து ஸ்டோன் மேலே பட்டுச்சுன்னா நீடில் தான் பிரேக் ஆகும். இப்போ பாருங்கள், இதையே வந்து இந்த கிளிட்டர் த்ரெட்டையே 2 லைனாக வந்து கொடுத்துக்கிறேன். 2 லைனாக கொடுக்கும்போது நல்லா வந்து திக்காக டார்க்காக இருக்கும். இது வந்து சைனிங்காக இருக்கனால ஜர்தோசி மாதிரியே இருக்கும் நம்ம ஒர்க் முடித்ததும். இப்போ இந்த மாதிரி ஷார்ப்பாக இது பண்ணதும் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அது மேலேயே நல்லா வந்து ரன்னிங் ஸ்டிச்சிலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஸ்டோன் செயின் தான் கொடுக்குறேன். ஸ்டோன் செயின் கிட்ட ஸ்டிச் பண்ணுற இது வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸ்டோன் செயினை வளைக்கிற இடத்த வளைச்சிட்டு ஃப்ரேமையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கணும்.
இதே மாதிரி ஸ்டோன் செயினே ஃபுல்லாக வந்து அவுட்லைனாக வந்து கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 90% வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இது பேர் தான் சால்டரிங் அயன். இது வந்து கட் ஒர்க் பண்ண வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டும் நான் சேர்த்து வாங்கியிருந்தேன். இது இல்லாதவங்க நீங்கள் வந்து கொசுபத்தி இல்லைன்னா ஊதுபத்தி வச்சு கட் ஒர்க் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த உள்ளே வந்து நம்ம செக்குடு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த கிளாத் எல்லாமே வந்து நம்ம இது பண்ணணும், கட் பண்ணுறோம். பின்னாடி வந்து நான் கேன்வாஸ் தான் கொடுத்துருந்தேன், பேப்பர் கேன்வாஸை. அதை வந்து நம்ம லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கட் ஒர்க் கொடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணும்போது மாஸ்க் வந்து போட்டுக்கோங்க, கொஞ்சம் சேஃப்டிக்காண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் கட் ஒர்க் முடிச்சாச்சு. கீழே வந்து நெட் கிளாத் வச்சுருக்கேன் பிங்க் கலரில், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கட் ஒர்க் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.